அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செம்பரியாடு வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய விவசாயிகள்கிட்ட நம்ம செம்பரியாடு வளர்க்கிறது அவங்க எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பரன் மேல ஆடு எப்படி வளர்க்குறாங்க, தரையில் வச்சு ஆடு எப்படி வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு அனுபவத்தில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இந்த செம்பரியாட்டு தொழிலில் செம்பரியாடுகள் 45 ஆடுகளை எடுத்திருக்காங்க. இந்த 45 ஆடுகளை இப்போ இது எவ்வளோ காலமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இது அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, இதை அடுத்து இதில் அவங்க என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். இப்போ இந்த செம்பரியாடு நீங்க வளர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்களா? நீங்க இது எதை வச்சு நீங்க இந்த செம்பரியாடு தொழிலுக்குள்ள இந்த செம்பரியாடு வளர்ப்புல இறங்குனது? சரி, நம்ம ஒரு பிசினஸா பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி முதல் வாங்குவோம் அப்படிங்கிறனால வாங்குச்சு. ஓ சரி. இந்த ஆடு வளர்ப்பு தொழில நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்த தொழில உங்களுக்கு அனுபவம் இருக்குதா இல்ல இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள அனுபவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பதான் புதுசா இப்பதான் அந்த தொழிலை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்து இப்பதான் தேர்ந்தெடுத்தோம். சரி. தேர்ந்தெடுத்த பிறகுதான் ஒரு 45 குட்டி வாங்கினோம். சரி. வாங்கின பிறகு இப்போ வாங்கி அந்த மறுநாள் அன்னைக்கு டாக்டர் வர வச்சு எல்லா குட்டிகளுக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. வாங்கிட்டு வந்த அன்னைக்கே டாக்டர் வர வச்சு தடுப்பூசி போட்டாச்சு. எத்தனை கிலோல நீங்க அந்த குட்டிகள்லாம் வாங்கினீங்க? கிலோ ஜோடி இப்போ சின்ன ஒரு 5 கிலோ 6 கிலோ தரத்துல வாங்கணும். சரி சரி. இப்ப கரெக்டா 5 கிலோ 6 கிலோல வாங்குறது கரெக்டான அளவு தானா இல்ல இதுல நீங்க எதுவும் மாத்த வேண்டியது இருக்குதா? இல்ல, வேற சின்ன குட்டியெல்லாம் தான் இருந்துச்சு அப்போ நம்ம வாங்கல. அதுல ரொம்ப ஒரு சில குட்டிகள் கொஞ்சம் வெக்க தாங்காம அந்த மாதிரி சீட்டு கொஞ்சம் கீழே கவுந்துருங்கனால ஒரு 3 குட்டி அடி வட்டி போச்சு. ஓ சரி சரி. ரொம்ப வயத்தால எடுத்து சரி. அதுக்கு பிறகு வாரத்துக்கு ஒரு முறை குளிப்பாட்டிடுவோம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. சரி. செவ்வாய் வெள்ளியும் குளிப்பாட்டக்கூடாது. ஓ சரி. அந்த 2 நாள் தவிர மிச்சம் என்னைக்கு டைம் கிடைக்கும் அன்னைக்கு குளிப்பாட்டிக்கலாம். ஆமா, ஆனா வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா குளிப்பாட்டிடுவோம். சரி சரி. அதுக்கு அப்புறம் மறுபடியும் காலையில 7 மணிக்கு திறந்து விடுவோம். தென்னை மரம் ஒரு 500 தென்னை மரம் இருக்கு. 250 எலுமிச்சை இருக்கு. இதுக்குள்ள உள்ளடக்க புல்லுகளை மேயும் ஒரு 9 வரைக்கும். இதுக்கு நீங்க தனியா ஆள் வச்சு களை பறக்கிறது கிடையாது? ஆள் வச்சு களை பறக்க கிடையாது. அதுல வளர்ற புல்லுகளை இதுகளே சாப்பிடும். சரி சரி. அதுக்கு மிச்சப்படுத்துறதுக்கு ஆளு களவெட்டு மிச்சப்படுத்துறதுக்காக தான் அந்த குட்டியை வாங்கி விட்டு. ஓ சரி சரி. இது அதுகளே சாப்பிட்டுக்கிடும். சரி. சாப்பிட்டு 9 வரைக்கும் உள்ள வரும். வந்த பிறகு தண்ணி வச்சு குடிச்ச பிறகு அவத்திக்கீரை அறுத்து அவத்திக்கீரை கயத்துல அங்கனைக்கான ஒரு 5 லக்கில் 6 லக்கில் கட்டி விடுவோம். இப்ப இந்த கயிறு மூலமா நீங்க கட்டிருக்கீங்களா அவத்திக்கீரைகளா? ஆமா. இது உங்களுக்கு சரியான இதா இருக்கா இல்ல என்ன நீங்க இந்த ஆடுகளை அது மிஷினை வாங்கி மறுபடியும் இந்த ட்ரைல போட்டோம்னா இந்த மாதிரி காம்பு கழிவு எல்லாம் மிச்சமாகும். இப்ப வேஸ்ட் அள்ளி வெளியில போடுறோம். வேஸ்ட் அதிகமாகுது. நம்ம சாப்கட்டர் ஒரு ஆடு வளர்க்கணும்னு முடிவு பண்ணோம்னா நம்ம ஒரு சாப்கட்டர் வாங்கணும். ஆமா, இப்பதான் ஒன்னொன்னா வாங்கியிருக்கு. இந்த ட்ரை எல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கல. குட்டி வாங்கின பிறகு ஒரு 2 வாரத்துக்கு பிறகுதான் மறுபடியும் ட்ரை வாங்கணும். ட்ரை எல்லாம் வாங்கிருக்கீங்க? ட்ரை வாங்கிருக்கோம். ஓ சரி சரி சரி. அதனால ஒன்னொன்னா இப்பதான் அரிசிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டு தான் எல்லாத்தையுமே அதுக்கு பிறகு காலை உணவு கொடுத்த பிறகு மதியம் 1 மணிக்கு அரிசி, மக்காச்சோளம், கம்மம்புல்லு, கோதுமை இந்த 4ஐயும் மிக்ஸ் பண்ணி எல்லா விகிதத்துல கொடுப்பீங்க? எவ்வளவு அளவுல கொடுக்கறது மேக்சிமம் இப்போ ஒரு 43 குட்டிக்கும் ஒரு 5 கிலோ பக்கம். முதல்ல ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படி போட்டு வந்துச்சு. இப்போ ஒரு 5 கிலோ 6 கிலோ கொடுக்கும். 5 கிலோ 6 கிலோ. ஓ சரி சரி. கொடுத்து 1 மணிக்கு கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் ஒரு 3:30 மணி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓ சரி. இப்ப நீங்க இந்த மக்காச்சோளம் எடுக்கிறீங்கல்ல, மக்காச்சோளத்தை உடைச்சு கொடுக்குறீங்களா இல்ல எப்படி? இல்ல, மக்காச்சோளம் முதல்ல மக்காச்சோளம், கோதுமை இது எல்லாம் ஒரு உடம்பு உடைச்சு கொடுத்தோம். அது ரொம்ப பவுடரா இருந்துச்சு. சரி. அதுக்கு பிறகு இப்ப உடைக்கிறத விட்டாச்சு. கோதுமையை மட்டும் உடைச்சிட்டு இந்த மக்காச்சோளத்தை மட்டும் உடைச்சிட்டு சரி கோதுமை, அரிசி, சோளத்தை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அப்படியே ட்ரைல வச்சு. மக்காச்சோளம் எத்தனை கிலோ கொடுப்பீங்க? மக்காச்சோளம் ஒரு 2 கிலோ, கோதுமை ஒரு 1.5 கிலோ, அதுக்கு அடுத்து அரிசி ஒரு 1 கிலோ, அதுக்கு அடுத்து வெள்ளச்சோளம் ஒரு 1 கிலோ எல்லாம் சேர்த்து ஒரு 5 கிலோ 6 கிலோ கொடுத்துரும். ஆரம்பத்துல நீங்க குட்டி எடுக்கும் போது 2 கிலோ தான் கொடுத்துருக்கீங்க? முதல்ல 2 கிலோ தான் கொடுத்தோம். ஓ சரி. இப்ப குட்டி வளர இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஒரு டைமுக்கு 5 கிலோ 6 கிலோ கொடுக்கலாம். ஓ சரி. அப்ப நீங்க இப்ப காலையில மேய விட்டுருந்தீங்க. மேய விட்டுட்டு 9 வரைக்கு குட்டிகள் உள்ள வருது. கடலை இந்த அவத்தி கொலை கட்டுறீங்க. அது முடிச்சுட்டு இந்த டைமுக்கு நீங்க இப்போ ஆடை தீவனங்கள் கொடுக்குறோம். சரி சரி. அடுத்து மறுபடியும் 3:30 மணிக்கு திறந்து விடுவோம். 3:30 4 மணிக்கு மறுபடியும் 6 மணி வரைக்கும் மேயும்.
சரி. தென்னை மரத்துக்குள்ள அதே மேய்ஞ்சிட்டு வந்து இப்போ தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா வந்து நேரம் உள்ள வந்து அடைச்சு 6:30க்கு அடைச்சிட்டு நம்ம சீனரை சண்டு இருக்கு, சீனரை போட்டு ஒரு சட்டி அள்ளி 2 ட்ரைலையும் போட்டு விடணும். சரி. அது வாட்டில் தின்றும். சரி. வயரும் கப்புன்னு அடைச்சிடும். சரி. இந்த சீனி வர போட்டு வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொடுத்துட்டு வரீங்களா இல்ல வந்து அது என்ன முறையில நீங்க அது வந்து அது போட்டாச்சுன்னா குட்டி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. அதை நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே போட்டுக்கிட்டு வரோம். சரி. குட்டி வாங்கி ஒரு மாசத்துக்கு பிறகு நமக்கு கொஞ்சம் பொட்டு ஒரு லெக்கில் கிடைச்சது. சரி. அதை வாங்கி அரைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி சரி. இல்ல பொதுவா என்னன்னா சீனி வர போட்டு வந்து அதிகமா போட்டோம்னா குட்டி வந்து வயிறு ஊதி அது வந்து அந்த விதைகள் இருந்தா தான் வயிறு ஊதுமா. சரி. விதைகளே துப்புரா எடுத்தாச்சு, அந்த நெத்தை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். விதைகள் எடுத்துட்டோம்னா நம்ம எவ்வளவு நாள் கொடுக்கலாம், ஒண்ணுமே செய்யல. நம்ம இது வரைக்கும் இப்போ நேரத்தெல்லாம் கொடுத்தோம், ஒரு சட்டி போட்டு விட்டோம், இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, ஒண்ணும் செய்யாது. சரி சரி சரி. அது மாதிரி நெத்து இருந்தா தான் வயிறு ஊதும் வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெத்து இல்லாத அளவுக்கு நம்ம பாத்துக்கிடணும். சரி சரி சரி. இது போக தாங்காததுக்கு இப்போ இந்த புல்லு நாத்து இருக்கு. சரி. அது சோள மாதிரி அது ஒரு நெப்பியர் புல் வச்சிருக்கீங்க. புல் வச்சிருக்கோம். சரி. அந்த புல்லே அறுத்து கேட்டனாலும் கேட்டிக்கிடும். சரி 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 சரி. அதுவும் தின்னுக்கிடும். அது வந்து நீங்க இது 10வது பட்சத்துல அது வந்து எடுக்கிறீங்க. ஆமா. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு மாசத்துக்கு ஒரு 5 கிலோ வெயிட் ஏத்தணும்னு பாத்துட்டு இருக்கு. ஒரு மாசத்துல 5 கிலோ வெயிட் ஏத்தணும். ஒரு 2 மாசம் வளர்க்கணும். புரட்டாசியில குட்டியை கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கு. கொடுக்கலாம்னு. சரி சரி. இப்போ நீங்க வந்து அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாசம் 5 கிலோ ஏத்தணுங்கிறீங்களா? நீங்க இது எந்த மெத்தட்ல நீங்க ஏத்திடலாம்னு நினைக்கிறீங்க? ஏத்துறது வந்து இதே முறையில இன்னும் கொஞ்சம் ஊட்டங்கள் வந்து இது நம்ம கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி கடலை புண்ணாக்கு எல்லாம் போட்டா தண்ணிகள் அதிகமா குடிக்கும். சரி. குட்டி நல்லா உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி. பருத்தி கொட்டை இப்ப இது வரைக்கும் பருத்தி கொட்டை முதல்ல போட்டோம், 2ஆம் பருத்தி கொட்டை போடல. இப்போ ஒரு முறை பருத்தி கொட்டை தூக்கி வந்து பருத்தி கொட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாமா? சரி சரி சரி. அப்படி ஊட்டம் கொடுக்கணும். நம்ம இவ்வளவு தீவனங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு குட்டில இருந்து லாபம் எடுக்க முடியுமான்னு நினைக்கிறீங்களா? லாபம் இது முத தானே. எப்ப இந்த வட்டம் ஒரு 1,19,000 ஒரு 1,30,000 ஒரு 2.5 லட்சம் முடக்கிருக்கோம். சரி சரி. இதுல நீ ஆள் சம்பளம் போடுவோம், இதெல்லாம் போவா லாபம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீ வித்து பார்த்தா தான் தெரியும் லாபம் எவ்வளவு இருக்கு கிடைக்கும். சரி சரி. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வெயிட் ஒரு குட்டி எவ்வளவு வெயிட் ஏறி இருக்குன்னு தெரியுமா? குட்டி ஒவ்வொரு குட்டி இப்போ ஒரு 8 கிலோ தரத்துல வெயிட் ஏறி இருக்கு. இனிமே ஏறதான் உங்களுக்கு வெயிட். இன்னுமே ஏறதான் வெயிட். இப்ப நீங்க இந்த 5 கிலோல எடுத்துன்னு சொல்றீங்கல்ல, இது 5 கிலோ எடுக்கிறது சரியான முறை தானா இல்ல நம்ம இதை கொஞ்சம் திருத்திக்கிடலாமா எப்படின்னு கொஞ்சம்? இல்ல 5 கிலோக்கு கீழே தான் இருக்கும். 5 கிலோக்கு கீழே தான் வெயிட் இருக்கும். இது கட்டி பார்க்க பால் குட்டியை தான் வாங்கணும். இது கரெக்டான முறை தானா இல்ல இதுல இருந்து நீங்க எதுவும் மாத்தணுமான்னு கேட்கறேன். கரெக்டான முறைன்னா ரேட்டு வந்து நமக்கு பொடி குட்டிகள் வந்து ரேட்டு ஜாஸ்தி. ஆமா. இப்ப இந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல ரேட்டு குட்டியை கொடுத்தோம்னா நமக்கு ரேட்டு கம்மியா தான் கேட்பாங்க. இதை காட்டில இன்னும் 2 மாசம் வளர்த்து இன்னும் ஒரு 10 கிலோ வெயிட் ஏறினா தான் நமக்கு தரமாவுள்ள ரேட்டுக்கு விற்க முடியும். சரி சரி. நான் ஏன் கேட்கறேன்னா நம்ம நிறைய பண்ணைகளை விசிட் பண்ண வரைக்கும் எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம 12 கிலோ 13 கிலோவில் இருக்க மாதிரி நீங்க வந்து தரத்துல வந்து குட்டிகள் எடுத்தீங்கன்னா அது டக்குன்னு வந்து அந்த மாதிரி வளருதுன்னு சொல்லி நம்ம பார்ட்னர் ஒரு ஆளு இழந்த குளம். சரி. அவரு இப்படித்தான் நல்லா கொஞ்சம் இப்போ நம்ம என்ன தரத்துல நம்ம குட்டி வச்சிருக்கோமோ இதே தரத்துல வாங்கினாரு. இதே தரத்துல வாங்கினாரு. இதே கொம்பு எல்லாம் இப்ப நம்ம எல்லாம் கொம்பு நம்ம ஒத்த குட்டி கூட ஒரு கொம்பு கூட வரல நம்ம வாங்கையில. சரி. எல்லாமே பால் குட்டியா தான் வாங்கணும். சரி சரி. இப்பதான் கொம்புகள் வந்திருக்கு. அவர் வாங்கையில இப்படி எல்லா குட்டியுமே கொம்பு வச்ச குட்டியா வாங்கினாரு. நல்லா இப்ப குட்டி ஒவ்வொரு குட்டியும் நல்லா இப்ப 1.5 மாசம் தான் இருக்கும். சரி. குட்டி நல்லா திறனா இருக்கு. இல்ல பொதுவாவே நமக்கு செம்பரியாடு வளர்ப்புல வந்து அதிகபட்சம் 2 மாசத்துல நம்ம திரும்ப சேல்ஸ் பண்ணிடணும். அப்படிதான் நம்ம அதுல இருந்து லாபம். நமக்கு இது முத அனுபவம் தானே. இதுக்கு முன்னாடி உள்ள அனுபவம் கிடையாது. சரி சரி. இப்பதான் முத வாங்கியிருக்கிறோம். சரி சரி. ஆனா இன்னுமே உள்ள காலத்துல வந்து அப்படி குட்டியா தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. சரி சரி சரி. நீங்க அந்த மெத்தட ஃபாலோ பண்ணாதான் அது உங்களுக்கு கரெக்டா உள்ள லாபம் கிடைக்கும். ஆமா. அதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து தண்ணி வைக்கிறீங்கல்ல. ஆமா. இந்த தண்ணி வைக்கிறது வந்து தண்ணி கூட எதுவும் கலந்து வைப்பீங்க? தண்ணியில ஆமா நம்ம இவங்க கால்நடை மருத்துவக் கல்லூரியில பவுடரு கொடுத்துருக்காங்க. என்ன பவுடரு? அது ஒரு பவுடரு கிருமிக்குரிய பவுடரு. சரி. அதை வந்து ஒரு வட்டில வச்சோம்னா ஒரு 100 கிராமா வந்து தூவி விட்டுறணும். சரி. தூவி விட்டோம்னா அந்த தண்ணியில மிக்ஸ் ஆகி சரி அதுக்கு கிருமி எதுவும் பாதிப்பு வராத அளவுக்கு இது வரைக்கும் ஒரு 10 பாக்கெட் கொடுத்தாங்க. சரி. இன்னும் ஒரு பாக்கெட் மிச்சம் இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் 100 மில்லி போடுவோம். 100 மில்லி. சரி சரி சரி. அது ஒண்ணா இப்ப புண்ணாக்கு இப்போ ஒரு வாரமா புண்ணாக்கு போடுறோம். தண்ணி கூட புண்ணாக்கு போடுறீங்க? புண்ணாக்கு நம்ம கடலை புண்ணாக்கு போட்டு தவிடு குச்சி புண்ணாக்கு இருக்குல்ல, அது குச்சி புண்ணாக்கு. தவிடு எவ்வளவு போடுறீங்க? குச்சி புண்ணாக்கு எவ்வளவு போடுறீங்க? தவிடு சும்மா ஒரு 6.5 கிலோ. சரி. மொத்தத்திலே 1/2 கிலோ தவிடு 1/2 கிலோ இது குச்சி புண்ணாக்கு. இந்த தண்ணி வந்து எத்தனை லிட்டர் வந்து இந்த 43 ஆடுகளுக்கும் கொடுக்குறது? மேக்சிமம் 2 குடம் குடிக்கும். 2 குடம். ஒரு 20 லிட்டர். 20 லிட்டர் போதுமா? 20 லிட்டர் குடிச்சிடும் போதும். சரி 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 சரி.
அடுத்ததான் நீங்க இப்ப இந்த ஆடுகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்த ஆடுகள் வாங்குவீங்களா? வாங்கினா எத்தனை ஆடு வாங்கலாம்னு பிளான் பண்ணீங்க? அடுத்து இந்த தோட்டம் ஒரு 50 வாங்கிருக்கு, அடுத்த தோட்டம் ஒரு 100 வாங்கணும். இடம்பெல்லாம் பென்சிங் போட்டாச்சுன்னா சரி, குட்டிகள் எங்கேயும் வெளியில போகாது. அதனால பென்சிங் உள்ள விட்டாச்சுன்னா அது வரல உள்ளே மேய்ச்சிட்டு அப்படியே வெளியில வரணும். ஏன்னா இந்த சீட்டு வைக்கணுங்கனால குட்டி கொஞ்சம் உண்டாகிறதுக்கு கொஞ்சம் இதாகுது. அதனால வெளியில ஒரு நல்லா ஓலை கூரை மேல மேய்ச்சி போடங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கு. சரி, இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பை பத்தி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கு? இந்த மாதிரி ஒன்றும் ஐடியா இல்ல. இப்ப ஏதோ மானியத்துல தாரம்னு சொல்லியிருக்காங்க. சரி, தந்தாங்கன்னா ஒண்ணு போடலாம்ங்கிற ஒரு ஐடியா இருக்கு. சரி சரி சரி, கவர்மெண்ட்ல மானியத்துல கொடுத்தாங்கன்னா போடலாம்ங்கிற ஐடியா இருக்கு. சரி 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 சரி. ஆடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய டார்கெட் என்ன? எவ்வளவு ஆடு நீங்க வாங்கி வளர்க்கலாம்னு நீங்க இதுல பிளான் பண்றீங்க? இல்லாதான் ஒரு 100 குட்டி, இப்போ 50 குட்டியில எவ்வளவு லாபம் கிடைக்கும் பார்த்துக்கிட்டு அடுத்து ஒரு 100 குட்டியை வாங்கி ஒரு 6 மாசத்துல விற்கிற மாதிரி ஒரு 3 மாசத்துல விற்கிற மாதிரி பார்க்கணும். சரி, அந்த 3 மாசத்துல நமக்கு என்ன ஊட்டம் கொடுத்து எவ்வளவு வளர்க்கணும்னு பார்த்துட்டு அப்படி மாத்தி வாங்கி விற்கிற மாதிரி ஐடியா. சரி சரி. நீங்க இப்ப நம்ம குட்டி வாங்குறீங்கல்ல, வாங்கின அன்னைக்கு நீங்க வந்து டாக்டர் எதுவும் ஊசி போட்டாங்களா இல்ல டானிக் எதுவும் கொடுத்தாங்களா? நீங்க இது இல்லம்மா, குட்டியை கொண்டாந்த அன்னைக்கு நம்ம டாக்டர் வர சொல்லி ஊசி போட்டாச்சு. என்ன ஊசி போட்டீங்க? தடுப்பூசி, கிருமிக்கு ஊசி. வேற பண்ணையில இருந்து நம்ம பண்ணைக்கு வந்துச்சுன்னா எது நோய்கள் பரவும் வைக்கும் சொல்லி 2 தொகுதி வாங்கணும். முதல்ல ஒரு வாரம் 25, மறு வாரம் 20. அப்படிங்கிற ஒவ்வொரு பண்ணையிலையும் ஒவ்வொரு குட்டிகள் வந்து கடந்து வந்திருக்கும். அந்த நோய்கள் பரவாம இருக்கிறதுக்காக வந்த உடனே தடுப்பூசி போட்டிருக்கீங்க. ஆமா, அது போக கிருமிக்கு மருந்து எழுதி கொடுத்தாங்க. சரி, அது 5 மில்லி கொடுக்க சொன்னாங்க. அது கொடுத்தாச்சு. 3 மாசத்துக்கு ஒரு வட்டம் தான் கொடுக்கணுமா? சரி, அது கொடுத்தாச்சு. நீ அடுத்து டாக்டர் கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணணும். 3 மாசத்துக்கு ஒரு டைம் கொடுத்தா போதும். கிருமி டானிக்கா மருந்தா? கிருமி மருந்து. இந்த ஊசிக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு மொத்தம்? ஊசிக்கு ஒரு 2000 ரூபா ஆச்சு. 2000 ரூபா. இந்த கிருமி மருந்துகளுக்கு இல்ல, ஒரு 20 குட்டிக்கு 2000, 25 குட்டிக்கு 2000. 4000 ரூபாய். சரி, அடுத்து இந்த கிருமி மருந்துகளுக்கு எவ்வளவு வந்துச்சு? அதுக்கு ஒரு 2800 ரூபா வந்துச்சு. அது 1 லிட்டர் மட்டும் என்ன 900 ரூபா. சரி, மறுபடியும் ஒரு மொத்தத்துல ஒரு 2000 ரூபா 2500 வந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்தா தான் நமக்கு வந்து நாடுகளுக்கு வந்து நோய் வராம தடுக்கும். இன்னைக்கு வந்து இது வந்து முதன்முறையா வந்து இந்த ஆடு வளர்ப்பு தொழில வந்து ஈடுபட்டு இருக்கீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஆடுல வந்து ஏதாவது இறப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அது இந்த வெயில் நம்ம வாங்கின டைம் வந்து வெயில் வெக்க அதிகம். ஆமா, நம்ம வைகாசியில வாங்கினோம். சரி, வைகாசியில வாங்கினதுல வெக்க அதிகத்துல கொஞ்சம் ஹீட்டு, நம்ம சீட்டு தனிவா இருந்ததுனால வெக்கையில ஒரு 3 குட்டி பழுதாகி போச்சு. சரி, அடுத்து கூரை மேஞ்சா நல்லா இருக்கும். தரையும் வந்து மண் தரை இருக்கணும். இப்படி காங்கிரீட் தரை இருக்கக்கூடாது. பொதுவா சிமெண்ட் தரை இருந்தா வந்து ஆடுகளுக்கு வந்து கால் வளையும்னு சொல்லுவாங்க. வெயிட் ஏற கால் வளையும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து மண் தரையா இருந்துச்சுன்னா செம்பரியாடு வளர்ப்புக்கு வந்து இன்னும் பெஸ்டா இருக்கும். அதனால நீ அடுத்து வாங்குறது வந்து மண் தரையில போட்டு வளர்க்குற மாதிரி ரெடி பண்ணணும். ஓகே. இப்போ நீங்க இந்த 43 ஆடுகள்ல வந்து உங்களுக்கு செலவு இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்குன்னு கொஞ்சம் தெரியுமா? செலவு இப்போ இது வரைக்கும் ஒரு 50000 ரூபாய் போக ஆயிரும். 50000 ரூபாய் வந்துருக்கு. சரி. சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு 50000 ஆயிரும் வந்திருக்குது. சரி. இன்னும் ஒரு 2 மாசம் நீங்க வளர்ப்பீங்களா? வளர்க்கறது இன்னும் ஒரு 2 மாசம் வளர்க்கணும். சரி. இப்போ நமக்கு வந்து புதுசா வந்து ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லலாமா? புதுசா வளர்க்குறவங்களுக்கு அதை வந்து இந்த மாதிரி அறிவுரையை சொல்ல முதல்ல அதை கொஞ்சம் பருங்குட்டியா வாங்கி ஒரு வளர்த்து ஒரு 2 மாசத்துல வித்து லாபம் பாக்குற மாதிரி பார்க்கணும். ஆமா, நம்மளே மாதிரி முதல்ல சின்ன குட்டியை வாங்கி இந்த மாதிரி 6 மாசம் கணக்கு வளர்க்காம பெரிய குட்டியை வாங்கி 3 மாசத்துல வளர்த்துக்கிற மாதிரி பார்க்கணும். சரி. நம்ம வந்து குட்டிகளை எடுக்கும் போதே வந்து கொஞ்சம் பருந்தரமா எடுக்கும். எடுத்தோம்னா அது சீக்கிரமா உண்டாயிரும். உண்டாகும் போது நமக்கு சீக்கிரமா நம்ம அந்த லாபத்தை வந்து எடுத்துக்கலாம். சரி. நம்ம வந்து சின்ன குட்டிகளை மேக்சிமம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. அது வந்து நமக்கு நோய்களும் வராம நம்ம தடுக்க முடியும். ஆமா. சரி. இவ்வளவு நேரம் நமக்கு வந்து செம்பரியாடு வளர்ப்பை பத்தி உங்களுக்கு தெரிந்த தகவலை வந்து நம்ம நேயர்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம். சரி.